ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நவமணி நச்சுவைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விடுகதை தண்ணீரில் விரிக்கும் ஓட்டை பாய். இதுக்கான பதிலை நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செல்ஃபோன் பவுச் பண்ண போகிறோம். செல்ஃபோன் பவுச் எதில் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்கில் பண்ண போகிறோம். மாஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம தூக்கி போட்டுருவோம். அப்படி இல்லாமல் அதை டெட்டால் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இது நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம இதில் செல்ஃபோன் பவுச்சு சூப்பராக ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி பவுச் பண்ணிக்கலாம். மாஸ்க்கு சைடில் இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பவுச் செய்கிறதுக்கு இப்போ நம்ம துணி எடுத்துக்கலாம். துணி உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த துணி வச்சுருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பழைய துணி எதுவாக இருந்தாலும் செஞ்சுக்கலாம். இப்போ நானே இந்த துணி எடுத்திருக்கேன். இதில் நம்ம இப்போது மாஸ்க்கை மேலே வச்சு கரெக்டான சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மேலே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நீங்கள் நார்மல் நீடில்லையே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கு மிஷின் வேணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. மிஷின் இல்லாதவங்களும் நம்ம பவுச்சு ஈஸியாக தைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு 2 துணியும். துணியோட உள்பக்கத்தில் நம்ம இந்த மாஸ்க்கை வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உள்பக்கத்தில் மாஸ்க்கை வச்சுட்டு அதே மாதிரி இன்னொரு துணி மேலேயும் மாஸ்க்கை வச்சுக்கலாம். இப்போ நம்ம துணியோட கரெக்டான பக்கம் 2ஐயும் ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சுட்டு தைச்சிட வேண்டியதுதான். இப்போ நார்மல் நீடில் நம்ம நூல் போட்டுட்டு தைச்சி விட்டுடலாம். சைடில் ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட்டை விட கொஞ்சம் 1/4 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணிங்கனாலும் நான் கரெக்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஊசி நூலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி எப்போ நார்மலாக நீடில் எப்படி தைப்போமோ அதே மாதிரியே உருட்டி தைச்சிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி இந்த லென்த்து ஃபுல்லாக தைச்சிடலாம். இப்போ தைச்சி முடிச்சாச்சு. இந்த மாதிரி மாஸ்க் இருக்கிற பக்கம் ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா விட்டுருந்த துணியை இப்படி கீழ் தையல் போட்டு தைச்சி கொண்டு வந்துடலாம். நூலை கீழே விட்டு தைப்போம்ல அந்த மாதிரி தைச்சி கொண்டு வந்துடுங்க. இந்த லென்த்து ஃபுல்லாக அதே மாதிரியே தைச்சிருங்க. தைச்சாச்சு. இப்போ மறுபடியும் இன்னொரு பக்கம் ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு பக்கம் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்த பக்கத்தில் ஜாயின் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி உல்ட்டா திருப்பிட்டு ஜாயின் பண்ணணும். இன்னொரு சைடு இதே மாதிரியே நம்ம தைச்சி கொண்டு வந்துடலாம். இது நம்ம ஃபஸ்ட்டு உருட்டி தைச்சோம்ல அதே மாதிரி தான் இந்த பக்கம் அப்படி தைக்கணும். பாருங்கள், இந்த லென்த்து ஃபுல்லாக தைச்சி கொண்டுட்டு வந்துட்டு நம்ம இதை திருப்பிடலாம். திருப்பினோடனே நம்மளுக்கு பவுச்சு சூப்பரான பவுச்சு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அழகாக இருக்குது. கடையில் வாங்கிறத விட நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு ஹேங் பண்ணுறதுக்காக ஒரு துணி கைப்பிடியை தைச்சிடலாம். ஒரு 2 இன்ச் அளவு துணியை எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ லென்த்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது 2 பக்கம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஒரு ஃபோல்ட் பண்ணோம்னா ஈஸியாக நம்ம கைப்பிடி தைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம கீழ் தையல் போட்டு இப்போ தைச்சி கொண்டு வந்துடலாம். இதையும் இந்த மாதிரி ஊசி நூல் விட்டு கீழே தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த மாதிரி இந்த லென்த்து ஃபுல்லாகவே கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி தைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த கைப்பிடியை நம்ம செல்ஃபோன் பவுச்சில் அட்டாச் பண்ணிடலாம். உள் பக்கத்தில் 2 சைடும் தைச்சி விட்டுடலாம். இதுக்கும் கீழ் தையல் போட்டு தான் தைக்கணும். இதே மாதிரி 2 பக்கம் தைச்சி விட்டுடலாம். தைச்சிட்டு நல்லா நாட் போட்டுட்டு கட் பண்ணிடுங்க. 2 பக்கம் இந்த மாதிரி தைச்சி விட்டுருங்க. நல்லா ஸ்டிஃபான அழகான பவுச் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள்,
இதே மாதிரியே நான் இன்னொரு பவுச்சு தைச்சிருக்கேன். பாருங்கள், 2 பவுச்சு நம்ம கடையில் வாங்கினோம்னா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு 250 ருபீஸ் வரும். பழைய துணி மாஸ்கை வச்சு நம்ம சூப்பரான பவுச் ரெடி பண்ணிட்டோம். கடையில் வாங்கினாலும் உங்களுக்கு இவ்வளோ ஸ்டிஃபாக இருக்காது. வெறும் துணி மட்டும்தான் வச்சு தைச்சி கொடுப்பாங்க. பாருங்கள், செல்ஃபோன் நீட்டாக வச்சுட்டு நம்ம அழகாக எடுத்துக்கலாம். எங்காவது நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போகிறது கூட இந்த பவுச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பவுச்சை நம்ம செல்ஃபோன் சார்ஜ் போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சார்ஜ் பின் குத்திட்டு இதை நம்ம பவுச்சுக்குள்ளே வச்சுட்டு சார்ஜர்லேயே நம்ம ஹேங்கிங் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி ஸ்டாண்ட் இல்லாத இடத்துல நம்ம இப்படி சார்ஜ் போட்டுக்கலாம். பழைய மாஸ்க்கை வச்சுட்டு பழைய துணியில் நம்ம எவ்வளோ சூப்பரான பவுச் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விடுகதை தண்ணீரில் விரிக்கும் ஓட்டைப்பாய். இதுக்கான பதில் மீன் வலை. ஓகேங்க, இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.